2026 திமுக அரசின் 2.0 வெர்ஷன் லோடிங் என்றால் முதல்வர் ஸ்டாலின் கரப்ஷனை குறிப்பிடுகிறாரா என்று நியூஸ் 18 அளித்த சிறப்பு பேட்டியில் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். வெர்ஷன் லோடு ஆயிட்டு இருக்கா, கரப்ஷன் லோடு ஆயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையே. இப்போ ஒரு அமைச்சர் மீது ஒரு மந்திரி சபையில் ஒரு அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், 2 அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. தினம் ஒரு அமைச்சர், இப்போ இன்னைக்கு பெரியசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் சேர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆக எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இல்லை என்று கேட்கும் அளவிற்கு. அப்படி என்றால் இது வெர்ஷன் 2வா இல்லைன்னா கரப்ஷன் 1 வந்தா கரப்ஷன் 2வால ஆகி போயிடும். அதனால இந்த வெர்ஷன் 1ஓட கரப்ஷன் 1ஓட முடிஞ்சிடணும். இது 2 வந்துன்னா அது 2.1ன்றது பதிலா 2.0 ஆயிடும். அதனால இன்னைக்கு சூறையாடுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள்னா யாரு சூறையாடுனா? இன்னைக்கு 9 அமைச்சர்களும் யாரோட பணத்தை சூறையாடி இருக்காங்க? யாருடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள்? மக்கள் பணத்தை தானே சுரண்டி இருக்காங்க, தமிழக மக்களின் பணத்தை தானே சுரண்டி இருக்காங்க. நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகள் ஆட்சியில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கீழே உள்ள ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குதா? ஆனா 5 ஆண்டுகள்ல இதுக்கு முன்னால உள்ளது பின்னால உள்ளது உங்களுக்கு எல்லாம் தொடர்புடையதாக இன்னைக்கு 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்றால் யார் தவறு செய்கிறார்கள்? யார் சூறையாடுகிறார்கள்? பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்தித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை பிரதமர் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அண்மையில் நியமிக்கப்பட்டார். அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாகவும் பாஜக அறிவித்துள்ளது. கட்சிக்கு தலைமை வகிப்பது, அதிமுகவுடனான கூட்டணியை வலுப்படுத்துவது என இரு சவால்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றார். தலைவரான பின் முதன்முறையாக அவர் டெல்லி சென்றதால் இந்த சந்திப்பு கவனம் பெற்றது. டெல்லி சென்ற அவர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். நயினார் நாகேந்திரனுடன் அவரது மகன் நயினார் பாலாஜியும் பிரதமரை சந்தித்தார். ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போன்ற சிலை, நெல்லை அல்வா, சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அடையாளங்களை நயினார் நாகேந்திரன் அன்பளிப்பாக பிரதமருக்கு வழங்கினார். இந்த சந்திப்பில் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்துவது குறித்து நயினார் நாகேந்திரனுடன் பிரதமர் மோடி ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென நயினார் நாகேந்திரனுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல வரும் காலங்களில் பிரதமர் மோடி அதிக முறை தமிழ்நாடு வர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பயணத்தில் பிரதமரை மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் எளிதில் வெற்றி பெறலாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல், அதிமுக பாஜக கூட்டணி, கட்சி நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டிகளை நியமிப்பது உள்ளிட்டவை குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரையும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது.